எல்லாம் தனக்கு உபதேசிக்க வேண்டுமென அம்பிகை சிவபெருமானை பிரார்த்திக்க, அதற்குரிய தவமுயற்ற ஆண்டவனே அம்பிகைக்கு அடையாளம் காட்டிய இடம் திருவானைக்கா. காவிரியின் கரையோரம் வந்த பார்வதி அப்புனித நீரையே தன் சக்தியால் லிங்கமாக்கி நித்தமும் பூஜித்தாள். அப்பூஜையில் மகிழ்ந்த இறைவன் அகிலாண்டேஸ்வரியாகிய அம்பிகைக்கு ஞானத்தை உபதேசித்தார். இது திருவானைக்கா ஆலயத்தினுடைய தலவரலாறு. அம்பிகை பூஜித்த அந்த லிங்கத்தை ஒரு யானையும் சிலந்தியும் முன்வினை பயனால் தினமும் பூஜித்து வந்தன. சிலந்தி தன் வலையை லிங்கத்திற்கு மேல் ஆலயத்தைப் போல பின்னி வைக்கும். காவிரி நீரை துதிக்கையில் ஏந்தி வந்து நீராட்டும் யானையோ சிலந்தியின் வலையை தினம் தினம் அழித்துவிடும். நித்தம் இது நடந்ததால் கோபமுற்ற சிலந்தி ஒரு நாள் யானையின் துதிக்கையில் நுழைந்து அதன் மூளையை கடிக்க யானை இறந்து போனது. சிவபூஜை செய்த பலனாய் முக்தியும் பெற்றது. ஆனால் யானையை கொன்ற பாவத்தால் மனிதனாக மறுபிறப்பெடுத்தது சிலந்தி. சிவ வழிபாட்டின் பலனாய் அரச குடும்பத்தில் பிறந்து 70க்கும் மேற்பட்ட சிவாலயங்களை கட்டினான் சிலந்தியின் மறுபிறப்பாகிய கோச்செங்கட் சோழன். அத்தனை கோவில்களையுமே முற்பிறப்பில் கொண்ட பகையின் நிறைவாக யானை ஏறி வர முடியாத மாடக்கோவில்களாய் கட்டினான் என்பதுதான் ஆச்சரியம். இப்படி எண்ணற்ற அருட்கதைகளின் களமாக விளங்கும் திருவானைக்கா திருத்தலத்தை, அதன் வரலாற்றை வசீகரமாய் வழங்க வருகிறார்கள் தில்லைக்கூத்தன் நாட்டிய பள்ளியின் மாணவ செல்வங்கள். ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி போற்றி ஞானத்தை ஈன்றவள் ஞானத்தை வேண்டினாள் ஆலத்தை உண்டவர் அவனுக்கு அனுப்பவே. ஞானத்தை ஈன்றவள் ஞானத்தை வேண்டினாள் ஆலத்தை உண்டவர் அவனுக்கு அனுப்பவே. புண்ணியம் தந்திடும் பொன்னியின் கரையோரம் தன்னவர் ஒரு செய்ய தண்ணீரை தீண்டினாள். புண்ணியம் தந்திடும் பொன்னியின் கரையோரம் தன்னவர் ஒரு செய்ய தண்ணீரை தீண்டினாள். ஞானத்தை ஈன்றவள் ஞானத்தை வேண்டினாள் ஆலத்தை உண்டவர் அவனுக்கு அனுப்பவே. புண்ணியம் தந்திடும் பொன்னியின் கரையோரம் தன்னவர் ஒரு செய்ய தண்ணீரை தீண்டினாள். ஞானத்தை ஈன்றவள் ஞானத்தை வேண்டினாள் ஆலத்தை உண்டவர் அவனுக்கு அனுப்பவே. புண்ணியம் தந்திடும் பொன்னியின் கரையோரம் தன்னவர் ஒரு செய்ய தண்ணீரை தீண்டினாள். மங்கையின் நம்பினார் கங்கையின் நாயகன்
லிங்கமாய் தரிசனம் தந்தார். தன்னையே எண்ணியே தவநிலை கொண்ட உமை நங்கை மகிழவே உபதேசம் செய்தார். தன்னையே எண்ணியே தவநிலை கொண்ட உமை நங்கை மகிழவே உபதேசம் செய்தார். மங்கையின் நம்பினாள் கங்கையின் நாயகன் நீரிலே லிங்கமாய் தரிசனம் தந்தார். தன்னையே எண்ணியே தவநிலை கொண்ட உமை நங்கை மகிழவே உபதேசம் செய்தார். மங்கையின் நம்பினாள் கங்கையின் நாயகன் நீரிலே லிங்கமாய் தரிசனம் தந்தார். தன்னையே எண்ணியே தவநிலை கொண்ட உமை நங்கை மகிழவே உபதேசம் வாரணம் நீராட்டி வழிபட்டது. சிலந்தியும் நல்லதோர் வழிபட்டது. வாரணம் நீராட்டி வழிபட்டது. சிலந்தியும் நல்லதோர் வழிபட்டது. நிச்சயம் காணுவோம் ஒரு முறை நீரூறி நின்றிடும் கருவறை. நிச்சயம் காணுவோம் ஒரு முறை நீரூறி நின்றிடும் கருவறை. வாரணம் நீராட்டி வழிபட்டது. சிலந்தியும் நல்லதோ வழிபட்டது. நிச்சயம் காணுவோம் ஒரு முறை நீரூறி நின்றிடும் கருவறை. வாரணம் நீராட்டி வழிபட்டது. சிலந்தியும் நல்லதோ வழிபட்டது. நிச்சயம்